வீடியோவோட நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது அவர் இரங்கல் தெரிவிப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அந்த வீடியோவோட நோக்கமே அவர் வந்து கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி நீங்க வேணா சிஎம் சார் வந்து எங்க தொண்டர்களை வந்து கேளுங்க, முடிஞ்ச என்ன தொட்டு பாருங்கிற மாதிரி பேசுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஒரு இயக்கமும் தன்னுடைய தொண்டர்களை காப்பதற்கு முன்னணியில் நிற்க வேண்டும். அதுதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். அதல்லாமல் மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து மனமிறங்கி அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இவர் இறந்து போனவர்களுடைய உடல் கண்ணுக்கு முன்னால் விழுந்த போதே அது குறித்து கவலை இல்லாமலும் பேசினார். அதற்கு பிறகு சென்னைக்கு ஓடி போனார் என்பது எல்லோரும் தெரியும். திருச்சி விமான நிலையத்தில் அவரிடத்தில் குரல் எழுப்புகிறார்கள், 30 பேர் இறந்து போயிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஆனால் இவர் அதையும் காதில் வாங்கிவிட்டு எந்த இரங்கலும் தெரிவிக்காமல் போனார். இன்றைக்கும் அதே போலதான். இறந்து போனவர்கள் குறித்து பேசவில்லை. இறந்து போனவர்களுக்கு நாங்கள் இவர் போலன்னா பரவாயில்ல, இவருடைய கட்சி நிர்வாகிகள் போயிருக்க வேண்டும். யாரும் போய் நிற்கவில்லை. திமுக சேர்ந்தவர்கள் போய் நின்றோம், அதிமுகவை சேர்ந்த போய் நின்றோம். ஆறுதல் தெரிவிப்பதற்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் அந்த தாவாக என்கின்ற அந்த கட்சியின் சார்பாக யாரும் வரவில்லை. அவர்கள் கட்சியை சார்ந்தா கட்சிக்காரங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னால் அதற்காக வந்திருக்க வேண்டும். அவர்கள் வரவில்லை. ஆனால் அது குறித்து இரங்கல் தெரிவிக்கவோ அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கவோ முன்வராமல் இதை எப்படி அரசியல் நோக்கத்தில் கொண்டு போகலாம் என்கிற நோக்கத்தில் தான் அவர் பேசுகிறார். அவர் பேசியிருப்பதில் முதலில் முதலமைச்சர் என் கட்சியை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறந்து போனாலும் அவர்களுக்காக போய் களத்தில் நின்றதற்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்லாமல் அவர் மீண்டும் திசை திருப்புகின்ற அரசியலில் இறங்கியிருக்கிறார். தன்னை கைது செய்வார்கள் என்று ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர் அரசியல் செய்ய தான் நினைக்கிறார், மக்களுக்கான தலைவராக இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை மிக வெளிப்படையாக கரூர் வீதிகளில் நின்று கொண்டு விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அங்கே நடந்த சம்பவத்தையே மாற்றி சொல்கிறார். எனவே பாஜக என்ன டிசைனில் இறங்கி இருக்கிறது இப்படி வெளிப்படையாக தெரியுது. அவர்கள் ஒரு குழுவை உண்மை அறியும் குழுவை அனுப்புகிறார்கள். அதில் ஒருவரும் தமிழ் தெரிந்தவங்க இல்லை, எல்லாமே ஹிந்திக்காரங்களை அனுப்பி இங்கே கருத்து அண்ணாமலையை சொல்லி அந்த கருத்தை எடுத்து கொண்டு போகிறாங்கன்னா அவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறார்கள். எந்த பாசிச பாஜக என்று சொன்னாரோ அவர்களுக்கு பின்னால் அவர் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்பதுதான் இன்றைய நிகழ்வுகள் வெளிப்படையாக தெரிவிக்கிறது. அதை அங்கே பேசி அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இப்போ போன பொதுமக்கள் தெரிவித்த அந்த கருத்தை அந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்களே வீடியோ வெளியிடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு அந்த கூட்டத்தை காட்டி அவங்க சொல்கிறாங்க, கூட்டம் கட்டுக்கடங்காமல் போன காரணத்தினால் இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் மேலே அந்த கூரை மேலே ஏறி விடுறாங்க, மயக்கம் போட்டு விடுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது அத்தனைக்கும் காரணம் இவர்கள் வருகின்ற நேரத்தை அறிவித்தது ஒன்று, சேர்ந்தது ஒன்று. நான் அரியலூர் கூட்டம் முடிந்தவுடனே அப்போது நான் சொன்னேன், அவர்கள் செய்கின்ற செயல்பாடு என்பது மக்கள் நலனுக்கு எதிராக இருக்குது. இங்கே உள்ளே வருவதற்கு தாமதப்படுத்தி வந்ததற்கு காரணம் கூட்டம் கூட வேண்டும் தான். அதை தான் இன்றைக்கு மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய வாகனத்தில் விளக்க போட்டால் வந்திருக்கவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, கூட்டம் பேசுகிற இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு விளக்கை அணைத்து கொண்டு ஷட்டரை இழுத்து மூடிக்கொண்டு அந்த கூட்டத்தை பேசுகிற இடம் வரைக்கும் அவர் அழைத்து போகிறார். எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்ய துணியாத காரியம் தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கின்ற காரியம். அவர் இன்றும் அன்னைக்கு நான் சொன்னது தான், அவர் திரைப்பட நடிகர் என்கின்ற மனப்பான்மையிலிருந்து விலகவில்லை. விசிலடிச்சான் குஞ்சுகளாகத்தான் எல்லோரையும் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. இது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இந்த 41 உயிரிழப்பு போனது இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.